உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த ஆட்சி மற்றும் முந்தைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் சட்டப்பேரவையில். இந்த நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் இயங்கும் அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். சென்னையில் மொத்தம் எத்தனை அம்மா உணவகங்கள் செயல்படுகின்றன? முதலமைச்சரின் உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைப்பதற்கான உத்தரவினை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இது குறித்த முதலமைச்சரின் அறிவிப்பிலே தமிழகத்தில் சென்னையில் மட்டும் 383 அம்மா உணவகங்களும் மற்ற நகராட்சி மாநகராட்சிகளிலே 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருவதாகவும், அண்மை காலமாக அம்மா உணவகத்தில் வழங்கப்படக்கூடிய உணவு வகைகளின் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக முதலமைச்சர் அரசு துறை செயலாளர்களுடன் ஆலோசித்து அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறும், சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யுமாறும், அம்மா உணவகங்களில் சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் ஆணையிட்டிருக்கின்றார். மேலும் அம்மா உணவகங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கும் அதற்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கும் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் தங்களுடைய பொது நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இதன் மூலமாக சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய 383 அம்மா உணவகங்களும் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலும் செயல்பட்டு வரக்கூடிய 237 அம்மா உணவகங்களும் விரைவில் சீரமைக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது பொது நிதியிலிருந்து தங்களுக்கான செலவினங்களை மேற்கொள்ளலாம் என்று மாநகராட்சி நகராட்சிகளுக்கு முதலமைச்சர் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அம்மா உணவகங்களிலே உணவுகளை பொறுத்தவரை திருப்திகரமாக சுவையோடு பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்.